வணக்கம் நண்பர்களே. நம் சமூகத்துல ஒரு பெண்ணுக்கு மகன் பிறப்பது வம்சவிருத்தியின் அடையாளமாகவும் ஒரு பெரிய பாக்கியமாகவும் பார்க்கப்படுது. ஆனா சில பெண்களுக்கு மட்டும் ஏன் அந்த பாக்கியம் கிடைக்கிறதில்லை? இது பூர்வ ஜென்ம கர்மாவா, இல்லை கடவுள் கொடுத்த தண்டனையா? இந்த மாதிரி பல கேள்விகள் நம்ம மனசுல வர்றது ரொம்பவே இயல்பு. நிறைய பேருக்குத் தெரியாத ஒரு ரகசியம் இருக்கு. கருட புராணம் ஒரு பெண்ணோட கர்ம வினையை இதற்கு ஒரு காரணமாகச் சொன்னாலும், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் போதனைகளிலிருந்து நமக்கு முற்றிலும் மாறுபட்ட ஒரு ஆச்சரியமான பார்வை கிடைக்குது. ஒரு பெண்ணுக்கு மகன் பிறக்காதது அவளுடைய கர்மாவின் அடையாளம் மட்டுமல்ல, அது அவளின் பூர்வ ஜென்ம புண்ணியத்தின் அடையாளமாகவும் இருக்கலாம்னு ஆன்மீகப் பெரியோர்கள் சொல்றாங்க. அந்த ஆச்சரியமூட்டும் காரணம் என்ன தெரியுமா? இந்த வீடியோல நாம அந்த ஆழ்ந்த ஆன்மீக ரகசியத்தை விரிவா பார்க்கப் போறோம். நம்ம கலாச்சாரத்துல குடும்பத்துக்கு ஒரு ஆண் வாரிசு வேணுங்கிறது ஒரு ஆழமான நம்பிக்கையா இருக்கு. அப்படிங்கிற நரகத்துல இருந்து பெற்றோரைக் காப்பாத்துறதால புத்திரன்னு பெயர் வந்ததுன்னும், ஆண் வாரிசு இருந்தாதான் பித்து காரியங்களைச் சென்று முன்னோர்களுக்கு மோட்சம் கொடுக்க முடியும்னும் பல தலைமுறையா நம்பப்பட்டு வருது. இதனால ஒரு பெண்ணுக்கு மகன் பிறக்கலைன்னா இந்த சமூகம் அவளை ஏளனமா பார்க்கிறதும் ஒரு குறையுள்ளவளா நினைக்கிறதும் இன்னைக்கும் பல இடங்கள்ல நடந்துட்டுதான் இருக்கு. இதனால அந்த பெண்கள் பட்டுற மனவேதனைக்கு அளவே இல்லை. அவங்க தங்களையே குறை சொல்லிக்கிறாங்க. இது தன்னோட விதியா, இல்லை தான் செஞ்ச பாவமான்னு ஒவ்வொரு நாளும் மனசுக்குள்ள புழங்கிக்கிட்டே இருக்காங்க. ஆனா உண்மையிலேயே ஆன்மீகம் இதைப் பத்தி என்ன சொல்லுது? ஒரு பெண்ணோட மதிப்பை அவளுக்கு பிறக்கிற குழந்தையை வச்சு தீர்மானிக்கிறது சரியா? இந்த கேள்விக்கு நம்ம புனித நூல்கள் ரொம்ப தெளிவான பதில்களைக் காட்டுது. முதல்ல கருட புராணம் இதைப் பத்தி என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். கருட புராணம் மகாவிஷ்ணு தன் வாகனமான கருடனுக்கு சொன்ன ஞான பொக்கிஷம். இதுல பிறப்பு, இறப்பு, கர்மா, மறுபிறவி, சொர்க்கம், நரகம்னு மனித வாழ்க்கையோட எல்லா நிலைகளைப் பற்றியும் விளக்கமா சொல்லப்பட்டிருக்கு. கருட புராணத்தின்படி நம்ம வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு நல்லது கெட்டதுக்கும் நாம போன பிறவிகள்ல செஞ்ச பாவ புண்ணியங்கள்தான் காரணம். அந்த வகையில ஒருத்தருக்கு குழந்தை பாக்கியம் அமையுறதும், அதுல ஆண் குழந்தையா பெண் குழந்தையா பிறக்கிறதும் கூட அவரவர் கர்ம வினையின் அடிப்படையில்தான் தீர்மானிக்கப்படுதுன்னு கருட புராணம் குறிப்பிடுது. ஒரு சில குறிப்பிட்ட பாவங்களை செஞ்சவங்களுக்கு அடுத்த பிறவியில புத்திர பாக்கியம் தாமதமாகும் அல்லது இல்லாம போகும்னும் சில விளக்கங்கள் இருக்கு. ஆனா இதை கேட்ட உடனே மகன் இல்லாதது ஒரு பாவம்னோ இல்லை ஒரு குறைனோ நாம அவசரப்பட்டு ஒரு முடிவுக்கு வந்திடக்கூடாது. கருட புராணம் கர்மாவோட செயல்பாட்டை விளக்குதே தவிர பெண்களை எங்கேயுமே தாழ்வா சொல்லலை. உண்மையில இந்து தர்மத்துல பெண் பிறவிங்கிறது ஒரு பெரிய புண்ணியமாத்தான் பார்க்கப்படுது. கருணை, அன்பு, தியாகம், பக்தின்னு தெய்வீக குணங்களோட இருப்பிடமா பெண்கள் போற்றப்படுறாங்க. அது மட்டுமில்லாம கருட புராணம் கர்மாவோட விளைவுகளைச் சொன்னாலும் அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கான வழிகளையும் காட்டுது. தான தர்மங்கள் செய்றது மூலமாவும், இறை வழிபாடு மூலமாவும், தூய்மையான வாழ்க்கை வாழது மூலமாவும் கர்மாவோட தாக்கத்தை குறைக்கலாம்னும் அது வழிகாட்டுது. ஆனா இந்த கர்மாங்கிற விஷயத்தையும் தாண்டி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தத்துவங்கள் நமக்கு முற்றிலும் ஒரு புதிய ஆழமான பார்வையை தருது. அது என்னன்னு இப்போ பார்க்கலாம். மகாபாரதத்திலும் பகவத்கீதையிலும் கிருஷ்ணர் மனித வாழ்க்கையோட தத்துவத்தை ரொம்ப அழகா விளக்குறார். கிருஷ்ணருடைய பார்வையில வாழ்க்கையில நமக்கு கிடைக்கிற எதுவுமே, அது வெற்றியா இருந்தாலும் சரி, தோல்வியா இருந்தாலும் சரி, அது நம்மை பக்குவப்படுத்த இறைவன் கொடுக்கிற ஒரு வாய்ப்புதான். கிருஷ்ணரின் போதனைகள் ஒரு நிகழ்வை நல்லது கெட்டதுன்னு பிரிச்சுப் பார்க்கச் சொல்லலை. அதுக்குப் பதிலா அந்த நிகழ்வை நாம எப்படி ஏத்திக்கிறோம், அதுல இருந்து நாம என்ன கத்துக்கிறோம்ங்கிறதுலதான் நம்ம ஆன்மீக வளர்ச்சி இருக்குன்னு புரிய வைக்குது. ஒருத்தருக்கு மகன் பிறக்கலைங்கிறதை ஒரு குறையாகவோ பாவத்தின் சம்பளமாகவோ பார்க்க வேண்டாம் என்பதான் கீதையின் சாரத்திலிருந்து நாம் பெறும் முக்கிய பாடம். உனக்கு விதிக்கப்பட்ட கடமையைச் செய், பலனை எதிர்பார்க்காதே கீதையின் வாக்குக்கு அர்த்தம் என்ன? உங்களுக்கு ஒரு மகன் இருக்கானா இல்லையாங்கிறது முக்கியமில்லை. ஒரு பெண்ணா, ஒரு மனைவியா, ஒரு தாயா, பெண் குழந்தைக்கும் நீங்கதானே தாய். இந்த சமூகத்தோட ஓர் அங்கமா உங்க தர்மம் என்னவோ
அதை நீங்க சரியா செய்றதுலதான் உங்க வாழ்க்கையோட அர்த்தம் அடங்கியிருக்கு. ஒருவேளை ஒரு பெண்ணுக்கு மகன் பிறக்காதது அவளை வேற ஒரு உயர்ந்த நோக்கத்துக்காக இறைவன் தயார்படுத்துறான்னு எடுத்துக்கலாமே. அவளோட கருணையும் சேவையும் அன்பும் அவ குடும்பத்துக்கு மட்டுமில்லாம இந்த ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் தேவைப்படலாம். அந்த பெரிய பொறுப்பைச் சுமக்க வைக்கிறதுக்காகவே வம்சவிருத்திங்கிற ஒரு குறிப்பிட்ட கடமையிலிருந்து இறைவன் அவளுக்கு விலக்கு கொடுத்திருக்கலாம் இல்லையா? இதுதான் கிருஷ்ணரின் தத்துவங்கள் நமக்குக் காட்டுகிற ஒரு புதிய பாதை. இப்போ இதனோட உச்சக்கட்டமான விளக்கத்தைப் பார்ப்போம். இப்போ நாம இந்த வீடியோவோட மிக முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கோம். ஒரு பெண்ணுக்கு மகன் பிறக்காதது அவளோட பூர்வ ஜென்ம புண்ணியத்தின் அடையாளமா இருக்கக்கூடும்னு சொல்றது எப்படி? இதை கேட்கவே ஆச்சரியமா இருக்கு இல்லையா? இதன் பின்னாடி ஒரு ஆழமான ஆன்மீக தத்துவம் இருக்கு. முதலாவதா, சில ஆன்மாக்கள் ரொம்ப உயர்ந்த ஆன்மீக பக்குவத்தை அடைஞ்சிருக்கும். அந்த ஆன்மாக்கள் முந்தைய பல பிறவிகள புண்ணியத்தைச் சேர்த்து கர்மவினைகளோட கட்டுக்கள்ல இருந்து விடுபடுற நிலைக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கும். அப்படிப்பட்ட ஆன்மாக்களுக்கு பித்ரு கடன் மாதிரியான உலகக் கடமைகளை நிறைவேற்ற ஒரு ஆண் வாரிசின் உதவி தேவைப்படாது. அவங்களோட புண்ணியமே அவங்களை கரை சேர்க்க போதுமானதா இருக்கும். அப்படிப்பட்ட உயர்ந்த ஆன்மா ஒரு பெண்ணா பிறக்கும்போது அவளுக்கு மகன் பிறக்காத நிலை ஏற்படலாம். ஏன்னா அவளுக்கு அந்த தேவை இல்லை. அவளோட ஆன்மீகப் பயணத்துல அது ஒரு கட்டாயமான படி கிடையாது. இரண்டாவதா, ஒரு பெண்ணே அளவற்ற பக்தியோடும் தூய்மையோடும் புண்ணியத்தோடும் வாழும்போது அவளோட புண்ணிய சக்தியே அவ கணவனோட வம்சத்தைக் கரை சேர்க்கிற சக்தியா மாறிடுது. ஒரு மகன் பிறந்து செய்ய வேண்டிய பித்ரு காரியங்களோட புண்ணியத்தை இந்த பெண்ணோட தூய வாழ்க்கையும் இறைபக்தியுமே அந்த குடும்பத்துக்குச் சேர்த்துக் கொடுத்துடும். அவளை ஒரு குலதெய்வம் போல அந்த குடும்பத்தைக் காத்து நிற்பாள். இதனால அவளுக்கு புத்திர பாக்கியம்னு உன்னை தனியாக கொடுக்க வேண்டிய அவசியம் இறைவனுக்கு ஏற்படாம இருந்திருக்கலாம். ஆகஸ்ட் மகன் இல்லைங்கிறதை ஒரு குறையா பார்க்காம அதை ஒரு தனித்துவமான ஆன்மீக நிலையா பார்க்க கிருஷ்ணரின் தத்துவங்கள் நமக்கு வழிகாட்டுது. நீங்க மற்ற பெண்களைப் போல இல்லாம ஒரு விசேஷமான பிறவியா இருக்கலாம். உங்க ஆன்மீகப் பாதை வித்தியாசமானதா, ஒருவேளை மிக உயர்ந்ததா இருக்கலாம். உங்க புண்ணியமே உங்க கவசமா இருக்கலாம். இந்தக் கண்ணோட்டத்துல பார்க்கும்போது எவ்வளவு பெரிய ஆறுதலும் பெருமையும் கிடைக்குது பார்த்தீங்களா? நம்ம இதிகாசங்களும் புராணங்களும் பெண்களோட பெருமையை பல இடங்கள்ல பறைசாற்றுது. சீதை, திரௌபதி, சாவித்திரி, அனுசூயி, காந்தாரின்னு ஒவ்வொரு பெண்ணும் தர்மத்துக்காகவும் தங்களோட குடும்பத்துக்காகவும் செஞ்ச தியாகங்கள் அளவே இல்லாதது. அவங்க தங்களோட குழந்தைகளால மட்டும் போற்றப்படலை. அவங்களோட குணம், பக்தி, அறிவு, தியாகத்தால்தான் இன்னைக்கும் தெய்வங்களா வணங்கப்படுறாங்க. கிருஷ்ணர் திருபதியோட மானத்தை காத்தப்போ அவ 5 புத்திரர்களோட தாய்கிறதுக்காக காக்கலை. அவ தர்மத்தோட பக்கம் நின்னதுக்காகவும் அவளோட பக்தி உண்மையானதா இருந்ததுக்காகவும் அவ முழுசா கிருஷ்ணரை சரணடைஞ்சதுக்காகவும் தான் காத்தார். ஒரு பெண்ணோட உண்மையான மதிப்பு அவ ஒரு மகனை பெற்றெடுக்கிறதுல மட்டும் இல்லை. அவளோட கருணையில, அவளோட அன்புல, அவளோட தியாகத்துல, அவளோட பக்தியில, அவ நிலைநிறுத்துற தர்மத்துலதான் இருக்கு. ஒரு பெண் கல்வி கற்று அறிவோட இருந்து சமூகத்துக்கு தொண்டாற்றும்போது அவ 100 புத்திரர்களுக்கு சமமானவள் ஆகுறாள். அதனால இந்த சமூகத்தோட அர்த்தமில்லாத பேச்சுக்காகவோ தவறான நம்பிக்கைகளுக்காகவோ ஒருபோதும் உங்க மனசை வருத்திக்காதீங்க. நீங்க யாருன்னு உணருங்க. உங்க மதிப்பு என்னன்னு புரிஞ்சுக்குங்க. ஆகஸ்ட் நண்பர்களே, எந்த பெண்களுக்கு மகன் பிறக்க விதிக்கப்படவில்லை ங்கிற கேள்விக்கு இன்னைக்கு நமக்கு 2 விதமான பார்வைகள் கிடைச்சிருக்கு. ஒன்னு, கருட புராணத்தின்படி இது பூர்வ ஜென்ம கர்மாவோட விளைவா இருக்கலாம். ஆனா இது ஒரு பெண்ணோட தாழ்வை குறிக்காது. 2, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தத்துவ பார்வையிலிருந்து நாம பார்க்கும்போது இது ஒரு பெண்ணோட பூர்வ ஜென்ம புண்ணியத்தின் அடையாளமாகவும் இருக்கலாம். அவ ஆன்மீகத்துல பக்குவப்பட்ட ஆன்மாவாகவோ அல்லது அவளோட புண்ணியமே அவ வம்சத்தைக் காக்கும் சக்தியாகவோ இருக்கலாம். இறுதியில நாம புரிஞ்சுக்க வேண்டியது இதுதான். ஒரு குழந்தையை, அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, பெற்றெடுப்பது ஒரு வரம். ஆனா ஒரு பெண்ணோட முழுமையான மதிப்பு அந்த ஒண்ணுல மட்டும் அடங்கிடலை. அவளோட குணமும்
தர்ம சிந்தனையும் கருணையும்தான் அவளை இந்த உலகத்துல உயர்ந்த இடத்துல வைக்குது. இந்த கருத்துக்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கிருஷ்ணரின் தத்துவ பார்வையிலிருந்து சொல்லப்பட்ட இந்த புண்ணிய கணக்கு உங்களுக்கு ஒரு புதிய சிந்தனையை கொடுத்துச்சா? உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல எங்களோட பகிர்ந்துக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி பல ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.